பேரவைக்குள் இருக்கும் துறை சார்ந்த அதிகாரிகள் அவையை மதிக்க வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். வெளியில் சென்ற அதிகாரிகள் அவர்களது இருக்கைக்கு வர வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் துறை சார்ந்த IAS அதிகாரிகள் பலர் அவைக்குள் இல்லாத நிலையில் அமைச்சர் துரைமுருகன் இவ்வாறு பேசியிருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான 2வது நாள் விவாதமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய துறை சார்ந்தும் தங்களுடைய தொகுதி சார்ந்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த விவாதம் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவையில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், அதாவது ஒவ்வொரு துறை சார்ந்த IAS அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் பேரவை நடைபெறும் பொழுது முழுவதுமாக அவையில் பங்கேற்க வேண்டும். ஆனால் அதில் சில IAS அதிகாரிகள் பேரவையில் இல்லாத நேரத்தில் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய அறைக்கு சென்றிருக்கிறார்கள். இதனை கவனித்த துரைமுருகன் அவர்கள் இது தொடர்பாக எழுந்து தானாக முன் வந்து பேசினார். அப்போது பேரவை நடைபெறும் பொழுது உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் மற்றும் அந்தந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை முன்வைப்பார்கள். அதனை குறிப்பெடுத்துக் கொண்டு அதற்கான பதிலை அவர்கள் அமைச்சர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அமைச்சர்களுக்கு தெரிவித்து அதன் மூலமாக அமைச்சர்கள் பேரவைக்கு பதிவு செய்ய வேண்டும். இது நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான IAS அதிகாரிகள் தற்போது இருக்கையில் இல்லை என்பதை குறிப்பிட்டு அவர் காட்டமாக பேசினார். உடனடியாக சபாநாயகர் அவர்கள் இதில் குறுக்கிட்டு அவையில் இல்லாத IAS அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக பேரவைக்கு திரும்ப வேண்டும் என்ற அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதே நேரத்தில் நாளை முதல் இது கட்டாயமாக பின்பற்றப்படும். ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அந்த அவை நடைபெறக்கூடிய அந்த முழு நேரமும் அனைத்து துறையை சேர்ந்த IAS அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோர் பேரவையில் இருக்க வேண்டும் என்ற உத்தரவும் அவர் பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதும் இதேபோன்று சபாநாயகர் அவர்களும் அதே நேரத்தில் துரைமுருகன் அவர்களும் IAS அதிகாரிகள் பேரவையில் இல்லாதது குறித்து ஒரு ஆர்டர் ரூலிங் ஒன்று கொடுத்திருந்தார். இந்த சூழ்நிலை தான் தற்போது மீண்டும் இதே பிரச்சனையை துரைமுருகன் அவர்கள் எழுப்பியிருந்ததை அடுத்து சபாநாயகர் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்.